ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வடை சுட போகிறோம். இது என்ன வடைனா, இது பாருங்கள், கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. என்னடா இது இங்கே வடை சுட போகிறோன்றாங்க, கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இதில் வந்து துவரம் பருப்பில் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரை சேர்த்து துவரம் பருப்பு, இஞ்சி மூணையும் போட்டு அப்படியே வந்து அரைச்சிடுறது. உப்பு, இஞ்சி, துவரம் பருப்பு, முருங்கைக்கீரை போட்டு அரைச்சிட்டு அப்படியே வந்து வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு சேர்த்து இதை தட்டுறோம் பாருங்கள். துவரம்பருப்பு போட்டு முருங்கைக்கீரை வடை. துவரம்பருப்பு முருங்கைக்கீரை வடை இதுக்கு பேர். என் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவானுங்க. அதனால தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் வெங்காய குழம்புக்கு முருங்கைக்கீரை வடை ரெடி பண்ணுறோம். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ, வரவே மாட்டேங்குது வேறு இன்னைக்குன்னு பார்த்து வடை நல்லா. எடுத்து காட்டுறேன். நல்லா வதங்கின பிறகு வடையை நல்லா எடுத்து காட்டுறேன். நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை ஸ்மெல்லு. இந்த துவரம்பருப்பில் நிறைய பேர் வடை செய்ய மாட்டாங்க, கடலை பருப்பில் தான் செய்வாங்க. நாங்கள் துவரம்பருப்புலேயும் செய்வோம். அது கூட இந்த முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். சோம்பு, இஞ்சி, முருங்கைக்கீரை, துவரம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, பாருங்கள் மக்கள், உங்கள் கலரே வந்து முருங்கைக்கீரை தோண்டு போனால் எப்படி இருக்கணும் அப்படி இருக்குதாங்க. திருப்பி போட வேண்டியதான். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த கீரை துவரம்பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலங்க. எங்கள் வீட்டில் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஓகே.